ஹாய் ஹலோ வணக்கம். இன்றைக்கி இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ரேஷியோ அண்ட் ப்ரொப்போர்ஷனோட பேசிக் கான்செப்ட்ஸ் தான் பார்க்க போகிறோம். சரி, ஆல்ரெடி லாஸ்ட் வீடியோஸில் வந்து ரேஷியோனா என்ன அப்படின்றத பார்த்தோம். அதை எப்படி எக்ஸ்பிரஸ் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தோம். அண்ட் நெக்ஸ்ட் வீடியோஸில் ப்ரொப்போர்ஷன்னா என்ன அப்படின்றது பார்த்தோம். ப்ரொப்போர்ஷனை எப்படி எக்ஸ்பிரஸ் பண்ணுறது அப்படின்றத பார்த்தோம். சரி, இப்போ இங்கே என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ப்ரொப்போர்ஷனில் வந்து பார்த்தீங்கன்னா தேர் ஆர் சம் மோர் டைப்ஸு. தேர்ட் ப்ரொப்போர்ஷன். சரி, தேர்ட் ப்ரொப்போர்ஷன்னா என்ன, அதை எப்படி ஃபைண்ட் அவுட் பண்ணணும்? ஓகே, தேர்ட் ப்ரொப்போர்ஷன் என்ன, 3 குவான்டிட்டி இருக்கும். அதாவது A:B ப்ரொபோர்ஷனேட் டு B:X. சரியா? அப்போ C தான் கண்டுபிடிக்க போகிறோம். இது எக்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா தட் வில் பி ரீப்ளேஸ்டு பை C. ABC 3 குவான்டிட்டி. சரி, அப்போது ஆல்ரெடி நம்ம பார்த்துருக்கோம் ப்ரொப்போர்ஷனை எப்படி ஃபைண்ட் அவுட் பண்ணோம். ப்ராடக்ட் ஆஃப் எக்ஸ்ட்ரீம் தட் இஸ் ஈக்குவல் டு ப்ராடக்ட் ஆஃப் மீன். ஸோ இப்படி தான் நம்ம வந்து இதை எக்ஸ்பிரஸ் பண்ணோம். ஸோ ப்ராடக்ட் ஆஃப் எக்ஸ்ட்ரீமா, ஸோ ப்ராடக்ட் ஆஃப் எக்ஸ்ட்ரீம் எது, A இன்ட்டு எக்ஸ். ப்ராடக்ட் ஆஃப் மீன் எது, B இன்ட்டு பி. ஸோ அப்போது AX இஸ் ஈக்குவல் டு B இன்ட்டு பி வந்து B ஸ்கொயர். அப்போ எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு B ஸ்கொயர் டிவைடட் பை A. சரியா? ஆர் C இஸ் ஈக்குவல் டு B ஸ்கொயர் டிவைடட் பை A. எக்ஸுக்கு பதிலாக சிஎம் போட்டுக்கலாம். ஸோ இப்படி தான் வந்து நம்ம என்ன பண்ண போகிறோம், தேர்ட் ப்ரொப்போர்ஷனை ஃபைண்ட் அவுட் பண்ணுறோம். ஓகே, நெக்ஸ்ட்டு ஃபோர்த் ப்ரொப்போர்ஷன். சரி, ஃபோர்த் ப்ரொப்போர்ஷன் என்ன, அது எப்படி ஃபைண்ட் அவுட் பண்ணலாம்? இப்போ தேர்ட் ப்ரொப்போர்ஷனில் வந்து பார்த்தீங்கன்னா 3 குவான்டிட்டி இருக்கும், ABC. அதே மாதிரி ஃபோர்த் ப்ரொப்போர்ஷனில் ABCD 4 குவான்டிட்டி இருக்கும். அதாவது A:B ப்ரொபோர்ஷனேட் டு C:D. ஓகே, சரி. இப்போ பாருங்கள், ப்ராடக்ட் ஆஃப் எக்ஸ்ட்ரீம் எது, A இன்ட்டு D. ப்ராடக்ட் ஆஃப் எக்ஸ்ட்ரீம் இஸ் ஈக்குவல் டு ப்ராடக்ட் ஆஃப் மீன் எது, B இன்ட்டு C. இது ப்ராடக்ட் ஆஃப் எக்ஸ்ட்ரீம் இஸ் ஈக்குவல் டு ப்ராடக்ட் ஆஃப் மீன். சரி, நம்ம என்ன ஃபோர்த் ப்ரொப்போர்ஷன் தானே ஃபைண்ட் அவுட் பண்ண போகிறோம். ஸோ அப்போ இது தான் ஃபைண்ட் அவுட் பண்ண போகிறோம். ஸோ தட் இஸ் எக்ஸு. ஓகேவா? எக்ஸுக்கு பதிலாக நான் இங்கே டீன்னு போட்டுக்கிறேன். சரி, அப்போது வேர் D is equal to B into C divided by A. ஸோ ஃபோர்த் ப்ரொப்போர்ஷன் கண்டுபிடிக்கணும்னா நம்ம இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணிக்கலாம். தேர்ட் ப்ரொப்போர்ஷன் கண்டுபிடிக்கணும்னா நம்ம இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணிக்கலாம். சரி, இன்னொரு ப்ரொப்போர்ஷன் இருக்குது, மீன் ப்ரொப்போர்ஷன். சரி, மீன் ப்ரொப்போர்ஷன் எப்படி ஃபைண்ட் அவுட் பண்ணணும்? மீன் ப்ரொப்போர்ஷன் வந்து பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், இப்போது A:X. Okay, that is equivalent to X:B. A:X, that is equivalent to X:B. ஸோ இப்போது மீன் ப்ரொப்போர்ஷன் எப்படி ஃபைண்ட் அவுட் பண்ணோம் அப்படின்னா எக்ஸ் தான் கண்டுபிடிக்க போகிறோம். ஓகேவா? அப்போ எக்ஸ் ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு ஏபி, வேர் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு ரூட் ஆஃப் ஏபி. இதுதான் மீன் ப்ரொப்போர்ஷன் கண்டுபிடிக்கிறதுக்கு உண்டான ஃபார்முலா. ஸோ இப்போது தெர் ஆர் 3 டைப்ஸ் ஆஃப் ப்ரொப்போர்ஷன்: தேர்ட் ப்ரொப்போர்ஷன், ஃபோர்த் ப்ரொப்போர்ஷன் அண்ட் மீன் ப்ரொப்போர்ஷன். ஸோ கொஸ்டினில் தேர்ட் ப்ரொப்போர்ஷன் கேட்டால் எப்படி ஃபைண்ட் அவுட் பண்ணுன்னு சொல்லியிருக்கேன், ஃபோர்த் ப்ரொப்போர்ஷன் கேட்டால் எப்படி ஃபைண்ட் அவுட் பண்ணணும், ஆஸ் வெல் அஸ் மீன் ப்ரொப்போர்ஷன் கேட்டால் எப்படி ஃபைண்ட் அவுட் பண்ணணும்னு சொல்லியிருக்கேன். சரிங்களா? சரி, இன்றைக்கி இந்த வீடியோவில் ப்ரொப்போர்ஷன், ஓகே, அது ரிலேட்டடாக சில கான்செப்ட் பார்த்தோம். நெக்ஸ்ட் வீடியோவில் இன்னும் நிறைய கான்செப்ட் பார்க்கலாம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் மை வீடியோ. தேங்க்யூ, பாய்.